எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி பால் பாயாசம் கொண்டு வந்து நம்ம வாயில் ஊற்றுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் வெறும் பச்சை தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிருக்காங்க. வெறும் 250 பாயிண்ட்டுக்கும் 500 பாயிண்ட்டுக்கும் தான் நிஃப்டி மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நாம் எதிர்பார்த்தது என்ன? 1000 பாயிண்ட்டுகள் நிஃப்டி ஏறணும், பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் 10% 20%ன்னு பல பங்குகள் ஏறணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? நடிகர் வடிவேலு கேட்பார், என்னங்க இது, இந்த கரடி பொம்மை என்னங்க விலை அப்படின்னு கேட்டால், யோ அது கண்ணாடியா, அதை பார்த்தா நீ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் தனக்குத்தானே நின்று கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டாரா என்னன்றது தெரியல. ஈரான் திட்டவட்டமாக மறுத்து விட்டது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுகளையும் க்ரூட் ஆயிலினுடைய விலைகளையும் ஏற்றி இறக்கிறதுக்கு நீங்கள் என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. அவங்க பேசினதுனால தான், நம்ம எதிர்பார்த்தது நடக்காதனால தான் இன்றைக்கி 1000 பாயிண்ட்டுகள் நிஃப்டி ஏரில். அதுக்கு பொதுவாக 250 பாயிண்ட் 500 பாயிண்ட்டுன்னு மாறி மாறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்த விடவும் இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன? நம்ம மார்க்கெட் 1000 பாயிண்ட் ஏறல அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை நம்ம ஷேர் மார்க்கெட் கும்பாகிடுமோ? அது மட்டும் இல்லை, மொத்தமாக இந்திய பொருளாதாரத்துக்கே ஏதாவது கோவிட் லெவலில் வரும்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதல்லவா, அது மாதிரி கீதி திரும்பி வந்துருமா அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலினுடைய தட்டுப்பாடு, மொத்த எனர்ஜியினுடைய தட்டுப்பாடு, அவைலபிலிட்டியினுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய பொருளாதாரம் கொஞ்சம் சுணக்கமாகுமா, ஷேர் மார்க்கெட் கும்பாகிடுமா? ஸோ பிஎம் மோடி அவர்கள் நேற்று நம்மளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்புல. எனிவே நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் என்பது பெரிய அளவில் கிராஷ் ஆகிருக்கு. இது ஒரு அவசியமே இல்லாத ஒரு சரிவு. அப்படி இருக்கும் பொழுது வார் என்பது நிறுத்தப்படுவதற்குண்டான இது முதல் அறிகுறி. 5 நாட்கள் நாங்கள் குண்டு போட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அந்த 5 நாள் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனாலும் அவர் பின்வாங்கியதற்குண்டான ஒரு முதல் அறிகுறி. ஸோ அந்த அறிகுறிக்குத்தான் இந்த 442 பாயிண்ட் நிஃப்டி ஏறியதாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ மிகப்பெரிய கடும் சரிவு. அந்த சரிவிலிருந்து ஒரு 2000 பாயிண்ட் வேகமாக ஏறி வராதான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கல. வெறும் 500 பாயிண்ட் ஏறி வந்திருக்கு. அதாவது 25% தான் எல்லாரும் நினச்சதில் நடந்திருக்கு. இன்னும் 75% நடக்கலை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த சமயத்தில் உருப்படியாக மார்க்கெட்டில் அப்போ எதுவுமே நடக்கலைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சில்வர் பீஸ் மற்றும் கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இறங்கினானுங்களோ அவ்வளவு தூரம் ரெக்கவரியாகி இவனு ஒருத்தந்தான் உருப்படி. மற்றது எல்லாமே நேற்று கூட என் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா லாஸ். இன்றைக்கி எவ்வளோப்பா ரெக்கவரி பண்ணியிருக்கீங்கன்னா வெறும் 25,000 ரெக்கவரி பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மற்றும் சில்வர் என்பது நேற்று இறங்கியதில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி என்பது மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு உருப்படியான விஷயம். மற்றபடி நம்ம 1000 பாயிண்ட் எதிர்பார்த்தோம், பிம்பிளிக்கு பியாப்பி அப்படின்ட்டாங்க. பல்வேறு ஷேர்கள் 20% 15% ஏறணும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் ரொம்ப கம்மியாக தான் ரெக்கவரி ஆகிருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் எந்த ஷேரில் எப்போ எந்த இடத்துல ரிவர்சல் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி வரும்பொழுது நம்ம சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியதான். இப்போ கூட சமீபத்தில் இந்த ஆசியன் பெயிண்ட்ஸ் என்பது 2200லேருந்து 3000 வரைக்கும் வந்த ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% லாபம். அது எல்லாத்தையும் சம்பாரித்து கொடுத்துட்டு மறுபடியும் கீழே போன வருஷம் என்ன லோவோ அதே ரேட்டில் உளுந்துருக்கான். உளுந்த பின்பு இன்றைக்கி அந்த பங்கு ஒரு 3.5% ஏறி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நேற்றைக்கு 1 லட்ச ரூபா டெலிவரி என்றது இன்றைக்கி 1,03,790 ரூபா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது போன்ற பல்வேறு ஷேர்கள் கீழே விழுந்து கிடந்து லேசாக ஏறிக்கிட்டு இருக்கான். எந்த இடத்துல ரிவர்சல் ஆவான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5% பக்கம் ஏறினது ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸுமே தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்கான். எந்த இடத்துலேருந்து திரும்பி வாங்க ஆரம்பிப்பா அப்படின்றது தெரியல. நம்மளுக்கு போன மாதம் பிப்ரவரி மாதம் அப்படி வாங்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த போன மாதம் கும்பா பாடிடுச்சு. இந்த மாதம் கும்பாவோ கும்பா. ஆனாடா இந்த மணி கண்ட்ரோலில் போயிட்டு நம்ம எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தோம்னு வச்சுங்களேன், நல்லா அழகாக மிக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அது யாருக்கோ புரிக்கல,
அது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்போ மந்த்லி வைஸ் நம்ம டேட்டா பார்த்துக்கலாம். இப்போ நேற்று வந்து 10,414 கோடிக்கு ஃபாரினர்ஸ் விற்று வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலாம் நம்ம பார்த்துக்கிறோம். இது டே வைஸ் பார்த்துக்கிறோம். பட் இந்த மாதத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து மந்த்லி சம்மரி வந்துக்கிட்டு இருக்கும். அது யாருக்கோ என்னமோ பிடிக்கல, புதுசாக ஏதோ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறேன், என்னத்தை பண்ணாங்கன்னு தெரில. பட் நம்ம அந்த தகவலை பார்க்க முடியல. வேணும்னா எல்லோரும் ஒரு கால்குலேட்டர் பேனை உட்காந்து கணக்கு போடுங்கயா அப்படின்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணவங்க நினச்சிக்கிட்டாங்க போல். நீங்களே எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு சாஃப்ட்வேரில் ஒரு சேஞ்ச் பண்ணி கொண்டு வரோன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது உன்னை கொண்டு வந்துட்டு, டேய் இது எங்கள் சாஃப்ட்வேரே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்படித்தான் நம்மளுக்கு இப்போ இந்த மாதத்தில் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்றது என் கையில் வேறு இப்போ கால்குலேட்டர் இல்லை. நான் என் ஓட்டாவை வச்சுக்கிட்டு நேற்று தான் எனக்கு நஷ்டம் இல்லைங்கன்னு சொன்னேன். 1,00,000 ரூபா அப்புறம் நேற்று நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். மார்க்கெட் துரதிருஷ்டவசமாக இறங்கினதுனால. அதே மாதிரி இந்த ஐடிசி பங்கை பற்றி ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார். மேல் நோக்கி இருந்து கீழே சரிஞ்சப்போ நான்லாம் 201 ரூபாய்க்கு உள்ளே எடுத்துருக்கேங்க. அதுக்கு கீழே வரும்போது நான் பார்த்துக்கிறேன் ஆவரேஜ், அது என்னத்தை வந்துட்டால் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ இனி அவன் இறங்கி 201 ரூபாய்க்கு கீழே கீது போயிட்டான்னா தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக கீது மாறும். ஸோ இனி இந்த ஐடிசி என்ற பங்கு எவ்வளவு காலத்துக்கு இறங்கும் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. தற்போது வரைக்கும் எவ்வளவு காலத்திற்கு இது இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா 2024 பிற்பகுதியிலிருந்து ஆரம்பித்து 2024 முடிய, அப்புறம் 2025 முடிய, அப்புறம் இப்போ 2026 ஒரு 3 மாதமாக இறங்கிட்டு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய இன்னொரு 8 மாதத்துலையும் என்ன பண்ண போகிறோம் 9 மாதத்தில் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒருவேளை அந்த நண்பர் ஆசைப்பட்ட மாதிரி 201 ரூபா வரட்டுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஒருவேளை அந்த 201 ரூபா வந்துடுச்சுன்னா தான் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இந்த ஐடிசி ஷேரில் வரும். ஸோ இந்த ஐடிசி ஷேரில் பணம் போட்டவங்கெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த பங்கு இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு 2024 ஆரம்பித்து 2026 இந்த மாதம் வரைக்கும் இறங்கியிருக்கு. அதுதான் இந்த ஐடிசி பற்றிய ஒரு செய்தி. நண்பர்களே, இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் சும்மா சொல்லக்கூடாது. 10% பக்கம் ஏறிய பங்குகள்லாம் இருக்குது. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு 14% ஏறி இருக்குது. ஜேபிஎம் ஆட்டோ ஒரு 8% ஏறி இருக்குனாலும் பெரும்பாலும் யாரும் இந்த மாதிரி பங்குகளை வந்து இன்றைக்கி 10% 20% எதிர்பார்க்கல. ஒரு உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் போன்ற பெரிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஏதாவது பெரிய பங்குகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் காட்டுமா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் சில முன்னணி பங்குகள் இந்த மாதிரி 7% 10% ஏறினதில் இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல், ஜேபிஎம் ஆட்டோ போன்ற சில பங்குகள் தான் வந்திருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு 25% கீழிருந்து மேல் நோக்கி ஏறிய அதிசயமான பங்குகள்லாம் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கேன் கெமிக்கல் அப்படின்ற பங்கு போன டிசம்பர் மாதத்தில் ஒரு கடும் சரிவு. அதுக்கப்புறம் இப்போ கணக்கெடுத்து பார்த்தோம்னா 25% என்பது ஏறிய ஒரு பங்காக இந்த ஆர்கேன் கெமிக்கல் இருக்குது. எந்த செக்டர் நீ எல்லாம் மார்க்கெட்டே இங்கே மார்ச் மாதத்துலேருந்து கீழே போய்கிட்டு இருக்கா, நீ அப்படியே ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்க. இவங்க வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரர். அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி எவ்வளவு லாபம் பண்ணி கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலையும் கொஞ்சம் சுமாரான லாபம் தான், நஷ்டம் போகலை. பட் இருந்தாலும் லாபம் அவங்கெல்லாம் அந்த காலத்திலேயே 50-60 கோடி டச் பண்ணவங்க தான். கடந்த 2 குவார்ட்டர்லேயே 29 கோடி 24 கோடின்னு தான் லாபம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மச்சம் இருந்திருக்கும் போல் சமீபத்தினுடைய லோலிருந்து 25% என்பது ஏறி உள்ளது. வேறு என்ன மார்க்கெட்டில் செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சில பங்குகள் எதிர்பார்த்த மாதிரி ஒலெக்ட்ரா கிரீன்டெக் என்பது இன்றைக்கி 6% ஏறி இருக்குது. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும் பெரிய பெரிய பங்குகளுக்கே ரொம்ப சிக்கல்களாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய பங்கு தான். அது இன்றைக்கி 2.5% இறங்கி எந்த இடத்துல இருக்கான்னு தெரியுங்களா? அநியாய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சமீபத்திலாம் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. 2025 சம்பாரித்து கொடுத்தா நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 140 ரூபா ரேஞ்சிலிருந்து 230 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ரவுண்டு கூட வரல. மறுபடியும் அவன் இன்னும் 140 ரூபா ரேஞ்சில் வந்து விழுகலை இன்னுமே. பட் இருந்தாலும் எவ்வளவு வேகமாக போன வருஷத்தில் சம்பாரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லாமல் படுத்து கிடக்கு பார்த்தீங்களா? ஸோ ரொம்பவுமே சிக்கல்களாக இருக்குது. பெரிய ஆளுகை இது போன்ற பெரிய பங்குகளை ஃபோக்கஸில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு ஒரு 4 மாதமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த கேஸ்ட்ரால் இந்தியா. அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. தற்போதைய விலையில் 5% அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை லாபம் செய்யக்கூடிய திறமை கம்மியாக இருக்கா
அவங்களுடைய லாபமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. அவங்களுடைய லாபம் வளரவில்லையே ஒழிஞ்சு அவங்க எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 200 கோடி லாபம் என்பது 230 கோடி லாபம் என்பதில் தான் சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய லாபத்தில் பெருசாக மாற்றம் இல்லை, அவங்களுடைய டிவிடெண்ட் யீல்டில் பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் பங்கினுடைய விலையில் என்ன ஒரு பெரிய மாற்றம்னா 220 ரூபா பக்கத்தில் சமீபத்தில் ஹையில் இருந்தவன் 170 ரூபாயின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். போன வருஷம் மாதிரி ஒரு 140க்கு கீழே விழுந்திருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதுவும் இல்லை. ஆக மொத்தம் டிவிடெண்டுக்காக எடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேஸ்ட்ரால் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பங்கினுடைய விலை தற்போது உதவிகரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஆக்சிஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸும் ரொம்ப பெரிய ஆள் தான். பெரியவங்களுக்கே இப்போ சிக்கல்களாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பெரிய கடும் சரிவான மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளவு பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 16% என்பது தான் இந்த ஆக்சிஸ் பேங்க் என்பது சமீபத்தில் சரிவாக இருந்தாலுமே எவ்வளவு பெரிய ஆள், அவ்வளவு பெரிய பேங்க்குகளே 16% சரிவடைஞ்சிருக்கும்போது பெரியவங்களுக்கே கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கு, அந்த பங்கினுடைய விலையும் சமீபத்தில் லேசாக சரிவடைந்துள்ளது. ஸோ இப்போ என்ன ஒரு கேள்வினா, ஒரு உதாரணத்துக்கு செய்திகள் வரும்பொழுது ஒலெக்ட்ரா கிரீன் டெக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் சரிவடைஞ்சு கிடந்தா இவன் தற்போது மேலே ஏறி வந்திருக்கான். இப்போ பர்சன்டேஜ் கணக்கு நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 28% ஏறி இருக்கு. அட ரவுண்ட் பண்ணுங்க, 25% கூட ரவுண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கு நடக்குமா, அவங்களுடைய சிக்கல்கள் தீருமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நியூஸ் வரணும். அது எப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது நியூஸ் வந்துடும். பட் இந்த மாதிரி அடிஷ்னலாக போனஸ் செய்திகளாக வர வேண்டும். திடீர்னு அந்த செக்டருக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் செய்தி மாதிரி வரணும். ஆனால் பேங்க் செக்டருக்கு கும்பா செய்தி தான் கொண்டு வந்தாங்க ஒரு பேங்க்கு. அவங்க பேரை பற்றி நான் சொல்ல விரும்பல. சில பெரிய பங்குகள் சமீபத்தில் பதிலடி கொடுத்துருக்குங்க நண்பர்களே. ஆனால் ஒன்றும் பெரிய பர்சன்டேஜ் இல்லை, சும்மா 1%, 4%, 2% அப்படின்ட்டு. ஸோ சமீபத்தில் இந்த HCL டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு அவங்களுடைய 2025 லோவுக்கு உளுந்து ஒரு முறை சம்பாரித்து கொடுத்து மறுபடியும் இன்னொரு முறை சம்பாரித்து கொடுத்து இப்போ 3வது முறையாக கீழே விழுந்திருக்கு இந்த HCL டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ எவ்வளவு மொத்த பதிலடின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% பதிலடிக்கு இனியா வெறும் 3% தான் பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு தன்னுடைய லோவிலேருந்து ஒரு 3-4% ஏறி இருக்கு. ஸோ இந்த HCL டெக் போன்ற பங்குகள்லாம் எப்போ பெரிய பதிலடி கொடுப்பாங்க? அதே மாதிரி இந்த JSW எனர்ஜி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடினவன் தான். இப்போ பெரிய ஒரு ஆட்டம் இல்லை. ஒரு 200 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரேஞ்சு வச்சு ஆடிக்கொண்டிருந்த இந்த JSW எனர்ஜி போன்ற பங்குகளினுடைய பதிலடியுமே இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் வரல. இப்போ வரைக்கும்னா 2025 1.25 வருஷமாகவே வரல. அப்புறம் நீ என்னையா உன்னுடைய பதிலடி? HCL டெக்னாலஜிஸ் எல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை பதிலடி கொடுத்து இப்போ 3வது தடவை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கொண்டிருக்கான். ஆனால் இந்த JSW எனர்ஜி அப்படின்ற பங்கினுடைய பதிலடி இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் இந்த JSW எனர்ஜினுடைய லாபமெல்லாம் சரிவர இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் போய் பார்த்துக்குவாங்க. அந்த வகையில் அது இன்னும் நஷ்டத்துக்கெல்லாம் போகாத ஒரு கம்பெனி தான். 500 கோடி 400 கோடி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தற்போதைய வருமானம் என்பது இருந்து கொண்டு இருந்தாலும் ஏனோ தெரில இந்த பங்கினுடைய பதிலடி இப்படி பார்க்காதீங்க. இப்படி பார்த்தா என்னமோ பெரிய அளவில் ஏறி இறங்கி பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. 3 வருஷ பீரியடில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது 800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 500 ரூபா ரேஞ்சிலேயே 1.5 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பதிலடியே கிடையாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய, கீழே வாங்கி மேலே விற்கக்கூடிய பல ட்ரேடர்கள் என்ன கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தயவுசெய்து கீழே விழுந்த பங்குகள் பதிலடி கொடுக்க மேலே வரவும். வேறு என்ன மார்க்கெட்டில் தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதிர்ச்சி தகவல்கள் வேணா இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸ் எல்லாம் நேற்று 7% இறங்குச்சு. கோல்டினுடைய விலையெல்லாம் இறக்கமாக இருந்தது. முத்தூட் ஃபினான்ஸ் நேற்று 7% இறங்கிடுச்சு. இன்றைக்கி கோல்டினுடைய விலையெல்லாம் அப்படியே ரெக்கவரி. ஆனால் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அதிர்ச்சிகரமாக வெறும் 19 ரூபா தான் ரெக்கவரி. பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 0.5%. அதே மாதிரி தான் இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் என்பதெல்லாம் நேற்று கிட்டத்தட்ட பயங்கரமான கிராஷ், 8% இறக்கம். இன்றைக்கி போய் என்னையா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எடுத்து பார்த்தா வெறும் 85 பைசா இறங்கித்தான் இருக்குது. அதுவும் ரெக்கவரி கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் நம்ம நஷ்டமானவர்களாக நம்ம இருக்கலாம்.
ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால இறங்குனதுக்கப்புறம் அந்த பங்கு திரும்பி மேல் நோக்கி ஏறி வர்றதுக்கு சப்போர்ட் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான். சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, நேற்று இவ்வளோ பெரிய கிராஷ் ஆகிருக்கு, சரி க்ளோசிங்கில் எடுத்து வைக்கல, திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஜம்ப் அடிச்சுன்னா கூட நல்லா இருக்குமே நல்லா நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சபடி நடக்கவில்லை என்றால் அவங்க நஷ்டத்துக்கு போயிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ரம்ப் அவர்கள்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் போடக்கூடிய கணக்கு இப்படி நீங்கள் வச்சிங்க, 10 தடவை நீங்கள் ஏதாவது ஒரு பங்கு ஏறும்னு கணக்கு போட்டிங்கன்னா 2 தடவை நடந்தாவே அது பெரிய விஷயம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி அவர் குறுக்கு நின்று உலகம் முழுவதும் விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. நேற்று கூட நம்ம 1000 பாயிண்ட் ஏறும்னு சந்தோஷமாக இருந்தோம். கடைசியில் பார்த்தா ட்ரம்ப் எல்லாம் எங்ககிட்ட பேசவே இல்லைங்க, அவர் பாட்டு என்கிட்ட ட்விட்டர் போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லி இப்போ வெறும் 1000 பாயிண்ட் எதிர்பார்த்ததுக்கு வெறும் 500 பாயிண்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் வேறு என்ன செய்திங்கன்னா நண்பர்களே, இப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் என்பதெல்லாம் பெருசாக இறங்கியிருக்கு. இதனால் யாருக்கு என்ன நன்மை அப்படின்னா, எப்போவுமே மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் நோ சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து சில பங்குகளை போய் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அதில் என்ன ஒரு நன்மைனா, திடீர்னு பெரிய பங்குகளாக இருக்கும்போது திரும்பி மேல் நோக்கி வந்துட்டான்னு வச்சிங்களேன், அப்போ அவங்க வாங்கினவங்களுக்கு ரொம்ப நன்மையாக அமைஞ்சிரும். ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய தற்போதைய தகவல்கள் பார்க்குறோம். அதனுடைய ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரபிள் ட்ரேடட் குவான்டிட்டி, அதாவது இன்றைக்கி இன்ட்ராடேயில் வாங்கி விற்கிற குவான்டிட்டி வேறு, அது இன்ட்ராடே குவான்டிட்டி. ஆனால் வாங்கி ஒரு நாள் வச்சுருந்தோ அல்லது மொத்தமாக டெலிவரி கையில் இருக்கிற ஹோல்டிங்கை ட்ரேட் பண்ணுறதான் பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரபிள் ட்ரேடட் குவான்டிட்டி. அது வந்து 61% அப்படின்றாங்க. ஸோ அப்போ மொத்த வர்த்தகத்தில் 61% வந்து ஹோல்டிங்கை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ இந்த இது போன்ற பங்குகள் ஒருவேளை வாங்கி வச்சவங்களுக்கு நன்மை தருமா அப்படின்னா, அவன் எப்போ திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போகிறானோ அப்போ தான் நன்மை வரும். அது வரைக்கும் பாவா அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு மேலே வருதோ அப்போ தான் அவங்களுக்கு அதனால் ஒரு நன்மை. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய பங்குகளை பார்த்து எப்போவுமே பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ, இந்த பங்கு நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்றைக்காவது லாபமாக மாறும் பொழுது அந்த பங்கில் வரக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த KIOCL அப்படின்ற ஒரு பங்கு தொடர்ந்து நஷ்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. இத்தனைக்கு இதெல்லாம் வந்து மினி ரத்னா ஸ்டேட்டஸ். யார் இந்த பங்கை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம பிரசிடெண்ட் வந்து 99.03% வச்சுருக்காங்க. மீதி 1% நம்ம பப்ளிக் வச்சுருக்காங்க. இந்த KIOCL அப்படின்ற பங்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போன குவார்ட்டரில் திடீர்னு ஒரு 18 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த பங்கு என்ன ஆகும், கடந்த ஒரு வருடத்தில் ஆல்மோஸ்ட் 6 மந்த் லோ அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த KIOCL அப்படின்ற பங்குகள்லாம் இனி என்ன ஆகும். போன 2025 என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு ஒரு பெரிய ரவுண்டாக போயிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். இனி இது போன்ற பங்குகள் என்ன செய்யும் அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. ஆனால் ஒன்று, இந்த கவர்மெண்ட் கம்பெனி திடீர்னு ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ரைஸ்லேருந்து அவன் பாட்டுக்கு 10-20% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டான்னா அப்புறம் கும்பாதான். இப்படி தான் இந்த 2-3 பங்குகள் சமீபத்தில் கும்பானதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஆஃபர் ஃபார் சேலில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தது. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் என்ன ஆகும் என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரிங்க நண்பர்களே, நம்ம ஒரு கணக்கு போட்டோம், மார்க்கெட்டில் வேறு மாதிரி கணக்கு போட்டாங்க. நம்ம ஒரு 1000 பாயிண்ட் ஏறணும், பல்வேறு பங்குகள் 10-20% ஏறி நேற்று லாஸ் ஆனது பூனா ரெக்கவரி ஆகி அதுக்கு மேலே லாபம் வரணும்னு எதிர்பார்த்தோம். கிடையாது, உங்களுக்கு பால் பாயாசம் கிடையாது, நாங்கள் பச்சை தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.